அருள்மிகு வெங்கடேச பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேக விழா. கோவை சின்ன தடாகம் காளையனூர் தண்ணீர் பந்தல் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வெங்கடேச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மச்ச அவதார பெருமாள் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஸ்ரீ சத்யநாராயண பட்டார் பாஞ்ச ராத்திர ஆகம முறைப்படி நடத்தி வைத்தார். மாசி மாதம் 18ஆம் நாள் முகூர்த்த கால் நடுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கப்பட்ட நிகழ்வில் புண்ணிய தீர்த்த யாத்திரைக்கு பக்தர்கள் புறப்பாடு, முளைப்பாரி எடுத்து வருதல், வாஸ்து சாந்தி, முதல் கால யாக வேள்வி ஆரம்பம், விஸ்வக்சேனர் ஆராதனை, இரண்டாம் கால யாக வேள்வி, லக்ஷ்மி நாராயண ஹோமம், சுதர்சன ஹோமம் தொடர்ந்து மாசி மாதம் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமையன்று பெருமாளுக்கு காலை 6:30 மணி மேல் 7:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவிற்கு திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி கலந்து கொண்டார். இதில் கோயில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கும்பாபிஷேக நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வணக்கங்கள். இந்த மச்சாவதார கோயிலானது நடந்தது. இந்த கோயிலானது ஏறக்குறைய 200-300 வருடங்களுக்கு பழமையான கோயில். அவதார புருஷர்கள், தசாவதாரர்கள் ஒரு மச்சாவதாரமாக இது கருதப்படுகிறது. இது மிகச்சிறந்த ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இப்பொழுது அனைவரும் கலந்து கொண்டார்கள். பெரிய பெரிய அதிகாரிகள் இருந்து ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அந்த அனைவருக்கும் இது உங்களுடைய சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருமாள் கோவிலானது இன்று தண்ணீர் பந்தல் காளையனூரில் குடமுழுக்கு செய்யப்பட்டது. இதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 பக்த கோடி பெருமக்கள் கலந்து கொண்டனர். 6 கால பூஜை இந்த கோவிலில் நடைபெற்றது. இதில் ஜமாப் நிகழ்ச்சி மற்றும் பொதுமக்கள் நடனமாடும் நிகழ்ச்சி, கும்மி அடித்தல் நிகழ்ச்சி போன்றவை கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும், இதற்கு உதவிகரமாக இருந்த அனைவருக்கும் விழா குழுவினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த பெருமாள் கோயிலானது ஏறத்தாழ 300 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயிலில் 4/3/26 அன்று குடமுழுக்கு ஆரம்பமானது. முதல் நாள் அன்று முளைப்பாரி எடுத்து வருதல் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. 2ஆம் நாள் யாக பூஜை நடைபெற்றது. 3ஆம் நாள் ஜமாப் நிகழ்ச்சியுடன் குடமுழுக்கு காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் குடமுழுக்கு சிறப்பாக முடிவுற்றது. அது முடிந்த பிறகு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த குடமுழுக்கு திருவிழாவில் ஏறத்தாழ 2000 பொதுமக்கள் பக்த கோடிகள் கலந்து கொண்டு இந்த குடமுழுக்கை சீரும் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள்.